கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சோஸ்திரம். இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கக்கூடிய வசனம் மார்க்கு 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. கர்த்தர் இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்களா, ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். நல்லா கவனிங்க. இப்போ ஒரு வீட்டில் பிரச்சனை வருதுன்னா யாரால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமியாரால் வருதுன்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு 25 வருஷம் 27 வருஷம் தன் பையனை தன் கைக்குள்ளேயே வச்சு வளர்த்துருப்பாங்க. இப்போ அவங்ககிட்ட வேறொருத்தி உரிமை கொண்டாடும் போது இவங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொறாமை வருது. அந்த பொறாமையில தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ பெருசா நான் பெருசா, என் பையனுக்கு உன் மேலே அதிக அன்பு இருக்கா என் மேலே அதிகம் அன்பு இருக்கான்னு அதை காட்டுறதுக்காக அங்கே ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் யார் பலியாடு ஆயிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு வரக்கூடிய மருமக. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் கடவுள் அந்த காலத்திலே உலகம் உருவாக்கும் போதே சொல்லிட்டாரு, ஆதியிலே தேவன் மனுஷனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஸோ நம்ம தேவன் நினைச்சிருக்கிறாரு. அதை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, பிரிக்கக்கூடாது. அவங்க விஷயத்துல நம்ம தலையிடக்கூடாது. அவங்க 2 பேரும் கணவன் மனைவியுமா சேர்ந்து அது ஒரு குடும்பமாக மாறுகிறது. அந்த குடும்பத்துல சந்தோஷம் நிலைத்திருக்கணும்னா